மம்மாவினுடைய மாதம். நம்ம எல்லாரும் டெய்லி மம்மாவினுடைய ஒரு குணம் ஒரு சக்தியை பற்றி கேட்டுட்டு வரோம். அந்தந்த நாள் அதற்கான பயிற்சியை நாம் செய்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி ஒரு அருமையான குணம் அம்மாட்ட இருந்த குணம் என்னென்னா, क्षमा भाव के गुण से सदा समाने की शक्ति से संपन्न. மன்னிப்பு என்ற குணத்தினால் சதா கரைக்கும் சக்தியில் நிறைந்த நிலை, संपन्नम. मम्मा हर बच्चे की कमी कमजोरियों को जानते हुए भी सदा सबके प्रति क्षमा भाव रखा. மம்மா ஒவ்வொரு குழந்தையினுடைய குறை மற்றும் பலவீனங்களை அறிந்திருந்த போதிலும் சதா அனைவருக்காகவும் மன்னிப்பு பாவனை வைத்தார். किसी की भी कमियों का कभी किसी के सामने वर्णन नहीं किया. யாருடைய குறைகளையும் ஒருபோதும் யாருக்கு முன்னாலும் வர்ணிக்கவே இல்லை. எந்த குழந்தையினுடைய குறையையும் ஒருபோதுமே ஒரு டைம் கூட யாருக்கு முன்னாடியுமே வர்ணிக்கல. सब कुछ सुना और समाया. எல்லாத்தையும் ஆனால் கேட்டாங்க மம்மா. எல்லாரையும் மம்மாவும் 400 பேரே வளர்த்தாங்க இல்லையா? எல்லாரை பற்றின விஷயம் அம்மாவுக்கு வந்திருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் கேட்டாங்க, எல்லாத்தையும் கரைச்சிட்டாங்க. மம்மா में सागर समान समाने की शक्ति थी. மம்மா கிட்ட கடலுக்கு சமமாக கரைக்கும் சக்தி இருந்தது. हम सब भी क्षमा भाव के गुण को धारण कर हर बात को संभाले, तब सभी दिल से अपना मानेंगे और सम्मान देंगे. நாம் அனைவரும் கூட மன்னிக்கும் பாவனை என்ற அந்த குணத்தை தாரணை செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரைத்து விட வேண்டும். மன்னிச்சாதான் கரைக்க முடியும்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு என்பது குணம், கரைப்பது என்பது சக்தி. ஒரு குணம் மன்னிக்கும் குணம், சக்தி என்ன? கரைக்கும் சக்தி. ஸோ நம்ம மன்னிப்பு குணத்தை தாரணை செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரைத்து விட வேண்டும். அப்பொழுதே அனைவருடைய உள்ளத்திலிருந்தும் அனைவரும் உள்ளபூர்வமாக நம்மை தன்னுடையவர் என்று ஏற்றுக்கொள்வார்கள் மற்றும் மரியாதை கொடுப்பார்கள். எதிர்பார்க்குறோம் இல்லையா? எல்லாரும் என்னை ஏற்றுக்கணும், எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாரும் எனக்கு அன்பு செலுத்தணும் எதிர்பார்க்குறோம் இல்லையா? அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் யாருடைய குறை பலவீனங்களை பார்க்காமல், தெரியும் அவங்க நம்மக்கிட்டே நெகட்டிவாக நடந்துப்பாங்க, நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துப்பாங்க, ஆனால் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க? மம்மா எப்படி இருந்தாங்க? மன்னிச்சிடணும். மன்னிச்சுட்டு அடுத்து மன்னிக்கிறதோடு மட்டும் நிப்பாட்டக்கூடாது. ஒரு முறை ஜானகி தாதிஜிகிட்ட கேட்டோம், சிஸ்டர்ஸ்க்கான பட்டியால் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, தாதி நாங்கள் மன்னிச்சிடுறேன், ஆனால் திரும்ப எனக்கு அவங்க செஞ்சது ஞாபகம் வருது அப்படி சொன்னாங்க. அப்போ தாதி சொன்னாங்க, அப்படின்னா நீங்கள் மன்னிக்கவே இல்லைன்னு அர்த்தம். மன்னிச்சிடுறேன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், பழகிறேன், எப்பொழுதும் போல் இருக்கிறேன், ஆனால் திரும்ப ஆனால் செஞ்சது ஞாபகம் வருது அப்படின்னு சொன்ன உடனே தாதி உடனே சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் மன்னிக்கலைன்னு அர்த்தம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ மன்னிச்சிட்டா என்ன ஆகக்கூடாது? அது நினைவுக்கு வரக்கூடாது. மன்னிப்பு குணத்தோடு சேர்ந்த ஒரு சக்தி எது? கரைக்கும் சக்தி. மன்னிச்சிட்டா அது அப்படி கரைச்சிடணும், அது எமர்ஜே ஆகக்கூடாது. அப்போத்தான் மறந்துட்டோன்னு அர்த்தம். அப்போ தான் திரும்ப அவங்ககிட்ட பழைய நிலையில் அன்பாகவே நம்ம பாபா எப்படி நம்மக்கிட்ட பழகுறாங்களோ, பேசுகிறாங்களோ, நம்மக்கிட்ட அன்பு பாராட்டுறாங்களோ, அதே போல் நாம் அன்பு பாராட்ட முடியும். எவ்வளோ உயர்ந்த குணம் மம்மாட்டும் இருந்திருக்குது இல்லையா? மம்மாட்டேருந்து இன்றைக்கி நாம் அந்த குணத்தை எடுத்துக்கணும். யார் எவ்வளோ பலவீனத்தோட குறைகளோடு இருந்தாலும் நம்ம மன்னிச்சிடணும். அது முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு, அதை யார்கிட்டையும் ஒருபோது வர்ணிக்கலை மம்மா, அதே நம்மளும் தாரணப்படணும், கரைச்சிடணும். அது திரும்ப எமர்ஜே ஆகாத அளவுக்கு கரைச்சிடணும். ஓம் சாந்தி.